சௌந்தர்யா, என்னன்னு சொல்லு. இப்பெல்லாம் இந்த மாதிரி பொது இடத்துல வச்சு உன்னை பார்க்கும்போது என்னன்னு தெரியல, ஆனா உதறல எடுக்குது. நம்மளை யாராவது பார்த்துட்டு போய் அப்பா கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான், கதை முடிஞ்சு போச்சு. கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிடுவாரு. என்னன்னு சட்டுன்னு சொல்லு, கேட்டுட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். என்ன பேசுறீங்க ராகவன்? சட்டுப்புட்டுன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு நான் என்ன கதையா சொல்ல போறேன்? இது என் வாழ்க்கை, என் அவதி, என் எதிர்காலம். சரி, அதையாவது சொல்ல. எவ்வளவு நேரம் தான் இப்படி இருக்குமா இருப்ப? என் வாழ்க்கையில முதல்ல செஞ்ச தப்பு, தெரியாம செஞ்ச தப்பு, அது என்ன சூன்யமாக்கிட்டு தான் ஓயும் போல இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு ராகவன். எப்போதுமே சங்கீதமா கேட்கிற இந்த அலையரச்சல் இப்போ 1000 பேர் கூடி நின்று என்ன பார்த்து கேலி பேசி கைக்குட்டி சிரிக்கிற மாதிரி இருக்கு. அப்படி உள்ள இறங்கி போயிடலாம் போல தோணுது. சௌந்தர்யா, விஷயத்தை சொல்லாம நீ பாட்டுக்கு புலம்பிட்டே இருந்தேன்னா என்ன அர்த்தம்? நான் என்னத்த சொல்றது? சொல்லு சௌந்தர்யா. எனக்கு வழக்கமா வர டேட்டு இப்ப நாள் தள்ளி போயிருக்கு. புரியல. என் உடல் ரீதியான பிரச்சனையை சொல்றேன். என்ன உளற? நான் உண்மையை தான் சொல்றேன் ராகவன். நான் இன்னைக்கு என்னோட ஃபேமிலி டாக்டரை பார்க்க போனேன். டாக்டர் கிட்டயா? எதுக்கு போனேன்? டேட்டு தள்ளி போயிருக்கு, டவுட்டை கிளியர் பண்ண தான் போனேன். என்ன டவுட்டை கிளியர் பண்ண போனேன்? நான் கன்சீவான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, அத எதுக்கு என்கிட்ட சொல்ற? 10 நாள் கழிச்சு கம்ப்ளீட் செக்அப் பண்ணும்போது குழந்தைக்கு அப்பாவை டாக்டர் என்கிட்ட கூட்டிட்டு வர சொன்னாரு. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் வரேன். ஏய், சசி, பசிக்குது, சாப்பிட எதுனாட்டினாய? அதோ பாரு மேகம், கருப்பு நிறம் காகம், வண்டியில போற வேகம், எனக்கு எடுக்குது தாகம். என்ன நியூஸு? அண்ணே, அண்ணே, என்னடா இது? அரவிந்த் இன்னும் ஆஃபீஸ்லேருந்தே வந்துருக்க முடியாது, ஆனால் அரவிந்த் குரல் கேட்குது. ஒருவேளை சரசிக்கு குரல் மாறிடுச்சா? இல்லையா அவளால் பேசக்கூட முடியாத? அண்ணா இங்க பாருங்க மேல. அரவிந்த், என்னப்பா சீக்கிரமா வந்துட்ட வேலையிலேருந்து? இல்ல, வேலையை விட்டுட்டே வந்துட்டேன். வேலையே விட்டு வந்துட்டியா? என்னப்பா சொல்ற? எனக்கு வேற வழி தெரியலண்ணே. என்ன பெங்களூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டானுங்க. பெங்களூர் பிரான்ச் ரொம்ப வீக்கா இருக்கு, நீ போய் அதை டெவலப் பண்ணும் அப்படி இப்படின்னு ஏதோ வளர்னாரு. வேலையை வேணா ஒன்று வேணான்னு தூக்கி போட்டு வந்துட்டேன். ருக்மணி விட்டுட்டு நான் எப்படி போக முடியும்? நீங்களே சொல்லுங்க. இப்பதான் நிச்சயதார்த்தமே ஆக போகுது. இந்த நேரத்தில் வேலையை விட்டனா அப்புறம் எப்படி சமாளிக்குது? அது என்ன பெரிய விஷயம்? இல்லாத அப்பாவை இருக்கிற மாதிரி காமிச்சாச்சு. அப்பா கிடைக்கிறத விட வேலை கிடைக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ருக்குவை லவ் பண்ணா ராசி ராசின்னு வேணும் அதாவது சொன்னா கழுத்தை பிடிக்க வருவேல்ல. இப்போ பாரு, இன்னும் ருக்குவை நிச்சயம் கூட பண்ணல, அதுக்குள்ள உனக்கு வேலை புட்டிக்கிச்சு. என் வேலை போனதுக்கும் ருக்மணியோட ராசிக்கும் என்ன சம்பந்தம்? இருக்குது, சம்பந்தம் இருக்குது. இத்தனை நாள் உனக்கு எல்லாம் சாதகமாகவே நடந்துச்சா? எல்லாம் ஈஸியாகவே கழிச்சுது. இப்போ எல்லாம் உல்டாவாகவே நடக்குது. அது ஏன்? என்ன 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 உல்டாவா நடந்து போச்சு? என்ன தப்ப கண்டுபிடிச்சிட்டீங்க? ஏஆர்எஸ் விஷயத்தில் உன் குட்டி வெளிப்பட்டுச்சுல்ல, அதை தான் நம்ம சமாளிச்சிட்டோம்ல. சரி, நிச்சயதார்த்தம் ஏன் தள்ளி போச்சு? நிச்சயதார்த்தம் சார் அமெரிக்கா போக வேண்டியதா போச்சு, அதனால தள்ளி போயிருக்கு. சரி, அப்போ வேலை ஏன் உனக்கு போச்சு? மடத்தனமா பேசாதீங்க. எனக்கு வேலை போகல, ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. நான் தான் வேண்டான்னு விட்டுட்டு வந்துட்டேன். இன்ஃபேக்ட் எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சதே ருக்மணியோட ராசியால தான். ருக்மணி ஒரு அதிர்ஷ்ட தேவதை தான். கிடைச்ச வேலையை விட்டு வந்துக்கிற, அதுக்கப்புறம் அதுக்கு பேர் என்ன? கொழுப்பா? கொழுப்பு இல்லை, லவ். ருக்மணி மேல எனக்கு இருக்கிற லவ், அஃபெக்ஷன், அவ கூட எப்பவுமே நான் இருக்கணுங்கிற ஒரு ஆசை, பேராசை, எப்படி வேணா சொல்லலாம். ஐயோ, ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டேன் நீ. இதோ பாரு அரவிந்த், காதல் உன் கண்ணை மறக்குது. எனக்கு என்னமோ இந்த ஏஆர்எஸ் திடீர்னு அமெரிக்கா போனதுக்கும் நம்ம எம்டி மண்டியை உன்னை கூப்பிட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கும் ஏதோ லிங்க் இருக்குன்னு தோணுது. லிங்கா? அதுக்கும் இதுக்கும் என்ன லிங்க்? நீங்க ரொம்ப அனாவசியமா திங்க் பண்ணிட்டு குழப்பறீங்க என்ன, அவ்வளவுதான். ஊத வேண்டியதே ஊதிட்டேன், அப்புறம் இஷ்டம் போ. பார்த்தா
ஆ ராஜாவோட ஒரு புரோக்கர் சுத்திட்டு இருக்கான்னு சொன்ன அவன் பேர் என்ன? ராமச்சந்திரன். ராமச்சந்திரன். அந்த ஆள் எப்படி? 10-12 வருஷமா லேண்ட் புரோக்கர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்ல மனுஷன் மாதிரி தான் தெரியுறாரு. நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கு? ஃபிக்ஸடில் 5 லட்ச ரூபா இருக்கு. சேவிங்ஸில் 30,000 ரூபா இருக்கு. எது கேட்குற? சொல்றேன் பார்த்தா. ராஜாவும் அந்த புரோக்கரும் சேர்ந்து ஒரு இடம் வாங்கியிருக்கான்னு சொன்னியே, அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லு. லேண்டை வாங்கல கண்ணப்பா. விற்கிறவங்கள்ட்ட இருந்து பவர் ஆஃப் பட்டாணி வாங்கியிருக்காங்க. 3 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 பேருமா சேர்ந்து ஆளு கொஞ்சமா பணம் கொடுத்து பவர் ஆஃப் பட்டாணி வாங்கியிருக்காங்க. 30 நாள்ல நிலத்தை வித்து பாக்கி பணத்தை நிலத்தை விற்கிறவன்ட்டு கொடுத்துடணும். வரக்கூடிய லாபத்தை ஆளுக்கு பாதியா பிரிச்சு எடுத்துக்குவாங்க. 30 நாள்ல இடத்த விற்கலன்னா பவர் ஆஃப் பட்டாணி செல்லாது. கொடுத்த 3 லட்ச ரூபா கோவிந்தா தான். நல்லா இருக்கு. நாம அந்த இடத்த வாங்குறோம் பார்த்தா. என்னது? அந்த இடத்த நம்ம வாங்குறோமா? ஏன்பா அதை வாங்கணும்னா 10-15 லட்ச ரூபா ஆகும். நம்மள்ட்ட இருக்கிறது 5 லட்ச ரூபா தானே. பார்த்தா நாளைக்கு இந்த ராமச்சந்திரன் வீட்டுக்கு கூட்டு வா. பேங்க்ல இருந்து 10,000 ரூபாய் பணத்தையும் கொண்டு வந்துரு. அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு வரது இருக்கட்டும், பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வரது இருக்கட்டும், அந்த இடத்த நம்ம எப்படி வாங்க போறோம் அதை முதல்ல சொல்லு. சொல்றேன். மற்றவங்க கேட்கறத விட நம்ம அதிக விலைக்கு அந்த இடத்த கேட்போம். 10,000 ரூபாய் டோக்கன் அட்வான்ஸ் ராமச்சந்திரன் கொடுப்போம். நாம அந்த இடத்த வாங்க போறோம், நம்ப வைப்போம். அதுக்கப்புறம் வேலையை பாரு. புரிஞ்சு போச்சு கண்ணப்பா. நம்ம இடத்த வாங்க போறதா அட்வான்ஸ் கொடுக்குறோம். ஆனா அந்த இடத்த நம்ம வாங்க போறது இல்ல. அவனுக்கு கொடுத்த 3 லட்சம் அப்படிதானே கண்ணப்பா? இந்த கண்ணப்பன் ஒரு கணக்கு போட்டா தப்பாது. இன்னும் 30 நாள்ல சுந்தரத்து வீட்டுல புதுசா ஒரு பிரச்சனை வெடிக்க போகுது. பார் பார்த்தா பார். உன்னை எங்க மாற்றுது? ஆ? வாங்க ராகவன். ஏன் இன்னைக்கு இவ்வளவு லேட்? இல்ல மனசுக்கு ரிலாக்ஸேஷன் தேவைப்பட்டுச்சு, அதான் பீச் வரைக்கும் போயிட்டு வந்தேன். என்னங்க நீங்க சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. தோணல ஸ்ரீ. சரி பரவாயில்ல. இன்னைக்கு நம்ம ரூம்ல ஒரு பெரிய மாற்றம் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன பில்லோ கவர் மாத்திருக்கியா? நல்லா பார்த்துட்டு சொல்லுங்க ராகவன். என்ன இது புதுசா? குழந்தை அழகா இருக்குல்ல? இன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். பத்து நாள் கழிச்சு கம்ப்ளீட் செக்அப் பண்ணும்போது குழந்தைக்கு அப்பாவை டாக்டர் என்கிட்ட கூட்டிட்டு வர சொன்னாரு. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் வரேன். என்ன ஸ்ரீ, இப்ப இதை மாட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்தது உனக்கு? நல்லா கேட்டுக்க போங்க. கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க தூங்குறதுக்கு முன்னாடியும் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமும் இந்த மாதிரி குழந்தை முகத்தில் முழிச்சா அவங்களுக்கு பிறக்க போற குழந்தை அழகா பிறக்கும்னு அம்மா தான் சொன்னாங்க. அம்மா சொன்னாங்கன்னா கோத ரூம்ல எடுத்துட்டு போய் மாட்ட வேண்டியதானே. இங்க எதுக்கா கொண்டு வந்த? ஏன் உங்க தங்க கோதைக்கு மட்டும் தான் அழகான குழந்தை பிறக்கணுமா? நமக்கு வேணா? ஐயோ என்ன ஸ்ரீ, இதெல்லாம் சுத்த அம்பக். போட்டோவுக்கும் பிறக்க போற குழந்தைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸ்ரீ முதல்ல இதை எடு, எனக்கு பிடிக்கல. எதுக்கு இப்படி சின்ன விஷயத்துக்குலாம் கோபப்பட்டு இருக்கீங்க ராகவன்? சரி இது ஹம்பக்காவே இருக்கட்டும்.
அட்லீஸ்ட் ஒரு குழந்தைங்கிறதுக்காகவாது அதை ரசிக்கலாம்ல. அப்படி உங்களால ரசிக்க முடியலனா உங்க மனசுல குழப்பம் இருக்குன்னு அர்த்தம். ஸ்ரீ அந்த போட்டோ போட்டோன்னு சொல்லாதீங்க ராகவன், குழந்தைன்னு சொல்லுங்க. ஓகே ஓகே, அந்த குழந்தை நிஜமாவே அழகா தான் இருக்கு. ஆனா இது ஆண் குழந்தை இல்ல, எனக்கு தேவை பெண் குழந்தை, அதுவும் உன்ன மாதிரியே அழகா. ப்ளீஸ் வேணா அடுத்த பிரசவத்துக்கு இந்த போட்டோவை ஐம் so sorry இந்த குழந்தைய மாட்டி வச்சுக்கலாமே. இப்ப கேட்டிடலாம் ஸ்ரீ. ம்? என் செல்லம்ல, நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ள இந்த குழந்தைய அழகா பேக் பண்ணி வச்சிருவியா. ப்ளீஸ் த செல்லம். ம் என்ன? ஏண்டி, சாதம் வச்சு சுண்டோ குழம்பும் கோஸ் பொரியலும் பண்ணி வச்சிருக்கேன். தை சாதத்துக்கு மாங்காய் ஊறுகாய் இருக்கு, சாப்பிட்டுக்கோ. நான் திருமணஞ்சேரி கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன். உனக்கு துணைக்கு படுத்துக்கிறதுக்கு பக்கத்து வீட்டு பாட்டிக்கிட்ட சொல்லியிருக்கேன். அம்மா, நீ கோயிலுக்கு போயிட்டு வா. ஆனா பக்கத்து வீட்டு பாட்டி எல்லாம் எதுக்கு சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? நான் என்ன இன்னும் சின்ன குழந்தையா பயப்படுறதுக்கு? தனியா படுத்துக்க மாட்டேன். உனக்கு பயம் இல்லாம இருக்கலாண்டி. நான் உன்னை பெத்தவ. நீ தனியா இருக்கிறது எனக்கு தாண்டி பயமா இருக்கும். சரிம்மா, பக்கத்து வீட்டு பாட்டிய படுத்துக்க சொல்லு. ஆமா, ராத்திரியே நீ கிளம்பி போற, தூங்கிட்டு காலையில போனா போதாதா? இல்லம்மா, ராத்திரியே போய் தங்கி காலையில விஸ்வரூப தரிசனம் பார்த்தா நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொன்னாங்க. உனக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான் பெருமாளை போய் வேண்டிக்க போறேன். ஏம்மா, பாட்டிய தொந்தரவு பண்ணது போறாதுன்னு இப்ப பெருமாளை வேற தொந்தரவு பண்ண போறியா? உன்ன மாதிரி எத்தனை அம்மாங்க பெருமாளுக்கு பெட்டிஷன் போட்டிருக்காங்களோ, எல்லாம் நடக்கும்போது தான் நடக்கும். நீ ஏன் வீணா அழட்டிக்கிற? ஏண்டி, என் வேண்டுதல் உனக்கு விளையாட்டா போச்சா? விளையாட்டா சொல்லமா, சீரியஸா தான் சொல்றேன். எனக்கு எப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும். கோயில் கோலம்னு அலையறத விட்டுட்டு பேசாம சும்மா கடை. ஆமா, ரொம்ப நாளா நீ இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா என் வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்கிற மாதிரில இருக்கு. உன்னை காலாகாலத்துல ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துட்டா எனக்கு நிம்மதிடி. சரி சரி, உன் இஷ்டப்படியே கோயிலுக்கு போயிட்டு வா, சும்மா புலம்பிட்டு இருக்காத. நல்லா இருக்குடி நீ சொல்றது. பெத்தவளோட பயம் உனக்கு புலம்பலா தெரியுதா? ஒரு பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமையறது சாதாரண விஷயம் இல்லடி. அதுக்கு கடவுளோட அனுகிரகம் தேவை. அத முதல்ல நீ புரிஞ்சுக்க. நான் போயிட்டு வரேன். அம்மா, என் வாழ்க்கைய பத்தி நீ பயப்படுறது எனக்கு தெரியுதுமா. ஆனா உன் மக இப்ப வேற ஒரு பாதையில போய்கிட்டு இருக்கா. அது எங்க போய் முடிய போகுதுன்னு தான் எனக்கே தெரியல. அடுத்த வருஷம் என் பொண்ணுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அவளுக்கு வீடு கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சொன்ன ஏரியா ஓகே தான். என்ன சொல்ற லட்சுமி? எனக்கு ஓகே தாங்க. எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் சொன்னீங்க? 3500 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ரொம்ப விஸ்தாரமான இடம் போல இருக்குமா? என்ன ரேட் சொன்னீங்க ராஜா? 20 lakhs ஆகுது சார். என்னது, 20 லட்சமா? என்னங்க, நம்ம போட்ட பட்ஜெட்டே 15 லட்சம் தான். மேடம், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் வாங்குற இடம் ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கு. இப்போ வாங்கிட்டு ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் விற்றீங்கன்னா கூட குறைஞ்சது ஒரு 2 லட்சம் நிற்கும் மேடம். சரிங்க சார், நீங்க வேண்டப்பட்டவர். உங்கள்கிட்ட பார்கன் பண்ண நான் விரும்பல. உங்க நாணயம் எனக்கு நல்லா தெரியும். நீங்க சொன்ன 20 லட்சத்துக்கு ஒத்துக்கிறேன். முன்பணமா 3 லட்ச ரூபா தந்துடுறோம். மீதி பணத்தை அக்ரிமெண்ட் போடும்போது தரோம். என்ன? என்ன ராஜா யோசிக்கிறீங்க? இல்லை சார், நானும் என்னுடைய பார்ட்னரும் சேர்ந்து தான் அந்த இடத்த வாங்கினோம். அதான் அவர்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறமா. தாராளமா கேட்டுக்குங்க. சரி சார், நான் சாயந்தரமாவே கேட்டுட்டு சொல்லிடுறேன். நல்ல பதிலாக வந்து சொன்னீங்கன்னா இன்னைக்கே வந்து இடத்த பார்த்துருவோம். கண்டிப்பா வாங்க. வரேன் சார். வரேன் மேடம். வாங்க.
என்னங்க 20 லட்சங்கிறது அதிகம் தானே? கொஞ்சம் பொறுமா, சொல்லியிருக்கோம், ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருல்ல. வாங்க சார். கணப்பா கணப்பா கணப்பா, இவர் தான் ராமச்சந்திரன், நான் சொன்ன லேண்ட் புரோக்கர். வாங்க உட்காருங்க. ஆ. என்ன சாப்பிட்றீங்க? ஒன்று வேணாம் சார், பரவாயில்ல. இல்லை, முதல் தடவை வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அதை சாப்பிடுங்க. பார்த்தா அது கொண்டு வா. உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்கள் தொழிலில் நேர்மையானவர், நாணயமானவர்னு. ஆமாம் சார். இல்லைன்னா உங்களை மாதிரி பெரிய மனுஷங்களாம் என்னை உட்கார வச்சு பேசுவாங்களா சார்? உங்களை மாதிரி ஆட்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராமச்சந்திரன், சொல்லுங்கள் சார். உங்ககிட்ட ஒரு நல்ல இடம் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமாம் சார், கார்னர் பிளாட்டு, 10 அடியில் தண்ணி. சிட்டிலே இப்படி ஒரு இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். கரெக்ட் தான், ரொம்ப நல்ல இடம். நான் நேற்றுக்கு தான் அந்த இடத்த போய் பார்த்தேன். அப்படியா? சார், ஏதாவது பார்ட்டி கிட்ட அந்த இடத்த பற்றி பேசியிருக்கீங்களா? 2-3 பார்ட்டியில் பேசியிருக்கு சார். பட் ரேட்டு தான் ஒத்து வர மாட்டேங்குது. எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? விற்கிறவங்க 20 ரூபாய் சொல்கிறாங்க. மேலே ஒரு 2-3 ரூபா கிடச்சா கொடுத்துலாம் சார். சரி, இந்த இடத்துக்கு உங்களுக்கு 25 லட்ச ரூபா கொடுத்தா உங்களுக்கு சந்தோஷம் தானே? சார், அவ்வளோ கொடுத்து வாங்கினா வாங்குறவங்கள கோயில் கட்டி கும்பிடுவேன் சார். எனக்கு நீங்கள் கோவிலாம் கட்ட வேண்டாம். இந்த இடத்த எனக்கு முடிச்சு கொடுங்க, அது போதும். சார், நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. உங்களை பார்த்தா அந்த இடத்த வாங்குற மாதிரி தெரியல சார்.